வெல்கம் டு பசுமை தோட்டம் நர்சரி கார்டன். உங்கள் வீட்டில் வந்து இப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நர்சரியில் போய் கண்டிப்பாக இந்த ஒரு செடியை வாங்கிக்கோங்க. இந்த செடி என்னன்னு தெரியுதா? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஜேட் வெரைட்டி, ஜேட் பிளான்ட்டு. இந்த ஜேட் பிளான்ட்டு ஒரு பிளான்ட் மட்டும் உங்கள் வீட்டில் வச்சிங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்கும். நிறைய நர்சரியில் வந்து என்ன சொல்லுவாங்க, இதை வந்து வச்சிங்கன்னா நல்ல பண வரவு வரும், உங்கள் வீட்டில் வந்து காசு வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா, இது வந்து நல்ல பெஸ்ட்டு ஒரு ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டு. ஸோ அதனால வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். இந்த பிளான்ட்டை பாருங்கள், இதோட தண்டு பாருங்கள். இது வந்து ஒரு போன்சாய் மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து டெவலப் பண்ணலாம். இந்த செடியை வந்து நீங்கள் ஈஸியாக கட்டிங்ஸ் மூலமே க்ரோ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ இந்த செடியை நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் வச்சா நல்லது அப்படின்னோமே நம்ம எல்லாரும் இது இன்டோர் பிளான்ட்டுன்னு நினச்சி வீட்டுக்குள்ளே போய் வச்சுருவோம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக இன்டோர் பிளான்ட் கிடையாது. இதுக்கு நல்ல வெயில் வேணும். நல்ல வந்து ஒரு சன்லைட் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல வச்சு நீங்கள் டெவலப் பண்ணி வளர்க்குறப்போ வந்து கண்டிப்பாக இந்த செடியை வந்து நீங்கள் சூப்பராக வளர்க்கலாம். இந்த செடி வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பிளான்ட்டு. இதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. பூச்சி தாக்குதல் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. வாரத்துக்கு 2 தடவை மட்டும் தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்கள், இது வந்து இதோட குட்டி பிளான்ட்டு. இந்த குட்டி பிளான்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை மட்டும் தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்துட்டு அதை தொட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி கொடுங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் தண்ணி கொடுக்கவே தேவையில்லை. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் ஏதாவது உரம், அதாவது என்னென்னா நம்ம வெர்மி கம்போஸ்டு அந்த மாதிரி சிம்பிள் உரங்கள் வந்து நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இதை வந்து நீங்கள் சின்ன செடியை வந்து நீங்கள் ஒரு பெரிய பாட்டில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வளர்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிளான்ட் கிடைக்கும். அந்த மாதிரி மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம கார்டன் சாயில் ஒரு 40%, வெர்மி கம்போஸ்டு ஒரு 30%, அதுக்கப்புறம் வந்து நம்ம மணல் இல்லைன்னா கோகோபீட் அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு 30% அந்த மாதிரி மிக்சரில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் மட்டும் வெர்மி கம்போஸ்டு மட்டும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். தண்ணி ரொம்ப தேவையில்லை. நல்லா வந்து வெயில் படுற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். போர்ட்டிக்கோ அந்த மாதிரி இடத்துல வச்சு நீங்கள் சூப்பராக இந்த செடியை வந்து நீங்கள் வளர்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு கார்டன் டிப்ஸுக்கு நம்மளோட பசுமை தோட்டம் நர்சரி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.